சென்னையில் 2 நாட்களாக மழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தொடர் மழை காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் தவிப்புக்கு உள்ளாகின்றனர். நுங்கம்பாக்கம் திருமூர்த்தி நகரில் உள்ள பல்வேறு தெருக்களில் மழைநீர் சூழ்ந்தது. குறிப்பாக வீரபத்ரன் தெரு முழுவதும் நீரால் காட்சியளித்தது. டிராக்டர் இயந்திரத்தை கொண்டு நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றது. திருவொற்றியூரில் ராஜாஜி நகர், வெற்றி விநாயகர் நகர், கக்கன் தெருக்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு, வெளியெல்லாம் வர முடியல. தண்ணி பாம்பு பூச்சி எல்லாம் வருது. வீட்டுல பயமா தான் இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. இங்க எல்லா ஏரியாலயுமே அப்படிதான் இருக்கு தண்ணி. மொத்தமா ஃபுல்லா எல்லார் வீட்லயுமே அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் மாடி வீடுன்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல. கீழே இருக்க வீடெல்லாம் ரொம்ப தண்ணி நிறைய தான் இருக்காம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வியாசர்வாடி முல்லை நகர் பகுதியில் தண்ணீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பெரம்பூர் ஜமாலியா பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கொருக்குப்பேட்டை நேருநகர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீர் சூழ்ந்தது. கொருக்குப்பேட்டை சிவி சாலையில் கனமழை காரணமாக மரம் முறிந்து கடை மீது விழுந்தது. சென்னையில் கொளத்தூர் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கியது. கொளத்தூர் அஞ்சுகம் நகர், ஜிகேஎம் காலனி, பூம்புகார் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கிய நீரால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். கிழக்கு கடற்கரை சாலையில் பாலவாக்கம், ஜெய்சங்கர் நகர், டிஐஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நின்றதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். கண்ணகி நகரை அடுத்த எழில் நகர் பகுதியில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. பாதிப்புகளை சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் பார்வையிட்டு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். பூந்தமல்லி அருகே செந்நீர்குப்பம் முதல் திருவேற்காடு பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் ஆவடியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வந்தபோது வெள்ளத்தில் அவரது கார் சிக்கியது. காரில் இருந்து வெளியேறி அவர் தப்பிய நிலையில் கிரேன் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தொடர் மழையால் மெரினா கடற்கரையில் மணல் பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது. மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டதால் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. இதனிடையே திருவொற்றியூர் மழைநீரை வெளியேற்றும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் உதயநிதி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனிடையே சென்னையில் 25 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 8,46,250 பேருக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் 95 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன. சோழவரத்தை அடுத்த அலமாதியில் குடியிருப்பு பகுதிகளை 2வது நாளாக தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்தனர். 5 வருஷமா இதான் பட்டுட்டே இருக்கோம். குழந்தை பிள்ளைலாம் வச்சுட்டு பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள வருது. ரொம்ப கஷ்டப்படுறோம். அதிகாரிலாம் வராங்க, பாக்குறாங்க, போறாங்களே தவிர அது பார்த்துட்டு போறதோட சரி, அது மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இது அரசாங்கம் ஒரு தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு சொல்லணும். செங்குன்றத்தை அடுத்த பாலவாயல் குமரநகர் குடியிருப்பு பகுதியில் நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவில் பதாகை பாரதி நகர் பகுதியில் வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. ஆவடி ஜோதி நகரில் சூழ்ந்த மழைநீரை அகற்றும்படி தீவிரமாக நடைபெற்றது. இதனை அமைச்சர்கள் KN நேரு, நாசர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மழைநீரை உடனடியாக வெளியேற்ற அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். சராசரி மழை அளவு இருக்குமானால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. திடீரென்று அதிகமான மழை பெய்கிற போது 1 நாள் 2 நாள் நிற்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் மோட்டார்லாம் கமிஷனர் கேட்டிருக்கிறாங்க. மோட்டார்லாம் கொண்டு வந்து இப்போ சென்னையிலேருந்து மறுபடியும் DMI இன்னைக்கு வர மோட்டார்லாம் கொண்டு வந்து ஒரே நாளில் எல்லா தண்ணியும் வடிகிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கு. பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட NGO நகர், NLC போஸ் தெருவில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் மழைநீர் சூழ்ந்தது. மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், பசுமலை, அவனியாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுப்பிரமணியருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மழை கொட்டியது. கோவிலுக்குள் நீர் சூழ்ந்த நிலையில் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், புத்தூர், தைக்கால், திருவெண்காடு உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது.
சீர்காழி அருகே காமராஜர் நகர், SKL நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் குடியிருப்புகளில் நீர் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் தெர்மாக்கோல் படகு மூலம் மேடான பகுதிக்கு சென்றனர். அங்கிருந்து ஆட்டோக்கள் மூலம் பள்ளிக்கு சென்றனர். கோவையில் காந்திபுரம், 100 அடி சாலை, சித்தாபுதூர், பாப்பநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கவுண்டம்பாளையம் மேம்பாலத்தில் இருந்து மழை நீர் அருவி போல கொட்டியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர், சுங்குவார் சித்திரம், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் TVS டோல்கேட், கண்டோன்மெண்ட், KK நகர், உறையூர், தென்னூர், தில்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் இரவில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பெங்களூருவிலிருந்து அண்டகுளம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு காட்டாற்று வெள்ளம் சென்றதால் 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு கனமழை பெய்தது. தஞ்சாவூர், சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை, இரும்புத்தலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. ஏற்கனவே விளைநிலங்களில் நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். 4ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. தமிழ் கற்கலாம் என்ற கருப்பொருளுடன் காசியில் தமிழ் சங்கமம் தொடங்கியுள்ள நிலையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் உணர்வை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி என குறிப்பிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான தொடர்பை கொண்டாடும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் மத்திய அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு காசி தமிழ் சங்கமம் 4.0 நேற்று தொடங்கியது. தமிழ் கற்கலாம் என்ற கருப்பொருள் கொண்ட இந்த நிகழ்ச்சியில் வரும் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் இருந்து காசிக்கு சென்ற 7 குழுக்கள் காசியின் பெருமையையும் தமிழ்நாட்டுடனான தொடர்பையும் அறிந்து கொள்ள இருக்கின்றனர். 2வது கட்டமாக வருகின்ற 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்வில் வாரணாசியில் இருந்து 300 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிக தொடர்பு போன்றவற்றை அறிந்து கொள்ள இருக்கின்றனர். இதன் தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல் முருகன், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை ஆழப்படுத்தும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் மோடி தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காசியில் மகிழ்ச்சியோடும் பசுமையான நினைவுகளோடும் சங்கமம் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்று கூறப்பட்டதால் சர்ச்சை எழுந்த நிலையில் அது கட்டாயம் அல்ல என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா விளக்கம் அளித்துள்ளார். செல்போன்களில் சஞ்சார் செயலியை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் சர்வாதிகாரத்தை நிறுவ மத்திய அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். It is a snooping app. I mean, clearly it's ridiculous. Now, where else do they want to, I mean, citizens have their right to privacy. Even all of you must be having a right to privacy to send your own messages to family, friends without the government looking at everything. It's not just snooping on the telephones. It's overall. They are turning this country into a dictatorship. இந்நிலையில் சஞ்சார் சாந்தி செயலி செல்போன்களில் கட்டாயம் இல்லை என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா விளக்கம் அளித்துள்ளார். इसके आधार पर ना कोई स्नूपिंग है, ना कोई कॉल मॉनिटरिंग है. अगर आप चाहते हो तो इसको आप एक्टिवेट करो. अगर आप नहीं चाहते, अगर आप इसको डिलीट करना चाहते हो तो डिलीट करो. செயலி செல்போனில் உள்ள மற்ற செயலிகளைப் போல சஞ்சார் சாத்தி செயலியையும் தேவையெனில் பயன்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய வீரர் ருத்துராஜ் கெய்க்வாட் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் தொடரை வென்ற நிலையில் ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் ராய்ப்பூரில் இன்று பகல் இரவாக நடைபெறவுள்ள 2வது ஒருநாள் போட்டிக்கு இந்திய அணி தயாராகி வருகிறது. இருப்பினும் முதல் போட்டியில் சொதப்பிய சில வீரர்களை மாற்ற அணி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளம் வீரர் ருத்துராஜ் கெய்க்வாட்டின் இடம் கேள்விக்குறியாகி உள்ளது. கடந்த ஆட்டத்தில் அவர் 14 பந்துகளை சந்தித்து வெறும் 8 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இதனால் 4வது இடத்தில் பேட்டிங் செய்து வந்த ருத்துராஜ் கெய்க்வாட் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இன்றைய போட்டியில் ஆடும் 11 இருந்து வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக திலக் வர்மா அல்லது ரிஷப் பந்த் அணியில் இடம்பெறலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.
ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் சுவிட்சர்லாந்தை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியது. ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் சென்னை மற்றும் மதுரையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. மதுரை ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 35வது லீக் போட்டியில் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின. இதில் தொடக்க முதலே இந்திய அணி வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். முதல் பகுதியில் சிங் மின்மிட் 2 கோல்களையும் திவாரி சர்தானந்த் 1 கோலையும் அடித்து வலுவான நிலையை எட்டினர். இரண்டாவது பகுதியில் அஷ்தீப்பும் 4வது பகுதியில் பெனால்டி கார்னர் முறையில் திவாரி சர்தானந்தும் கோல் அடித்தனர். கடைசி வரை 1 கோலையும் சுவிட்சர்லாந்து வீரர்களால் அடிக்க முடியவில்லை. இதன் மூலம் 5-0 என்ற கணக்கில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 2 கோல்களை அடித்த இந்திய வீரர் திவாரி சர்தானந்த் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். இந்திய அணி இதுவரை தான் விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. 2025-26ஆம் ஆண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் அறிவித்தவாறு நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 1256 முகாம்களுக்கு 13,58,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் இந்த முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் இதுவரை 632 முகாம்கள் நடத்தப்பட்டு 9,82,000 பேர் பயனடைந்துள்ளனர். இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது முகாம்களுக்கு வரும் மக்களுக்கு குடிநீர், இருக்கை வசதிகள், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என்றும், முகாம்களுக்கு வருகை தரும் மக்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கிட போதுமான அளவிற்கு தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். முகாம்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என கூறிய முதலமைச்சர் முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு முகாம்களில் உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்க்க வாய்ப்பில்லை என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிய டிடிவி தினகரனை மீண்டும் எப்படி கூட்டணிக்கு அழைக்க முடியும் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எத்தனை சிக்கல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்றார். தொடர்ந்து பேசியவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவிக்காவில் இணைந்தது குறித்தும் கருத்து கூறியுள்ளார். ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? அவர் எம்எல்ஏ கூட இல்ல சார். 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்தான் போயிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடங்களில் சேர்ந்து என்ன நடக்கும்? இதனிடையே டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணியில் இணைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். இப்ப கூட தினகரன் நட்பின் ரீதியாக பாஜக பேசிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில அழைக்கிறது யாரும் பேசல. நட்பு ரீதியா நாம் கூட பேசிட்டு நட்புல நேற்று கூட கூட்டணி யாருமே அழைக்கிறது வெளியே போயிட்டார் சார். அதுதான் நம்ம பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உறுதியாக தனி கட்சி தொடங்க மாட்டார் என்றும் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் பயணமாக டெல்லி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ஓ பன்னீர்செல்வம் கடந்த ஜூலை மாதம் அக்கூட்டணியில் இருந்து வெளியேறினார். தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தார். ஆனால் நேரம் ஒதுக்கப்படாததால் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டே வெளியேறுவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி வேப்பேரியில் அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றார். இந்நிலையில் திடீர் பயணமாக ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ளார். மகன் ஓ.பி. ரவீந்திரநாத்துடன் டெல்லி சென்ற ஓபிஎஸ் அங்கு பாஜக தலைவர்களை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்புமணி ராமதாஸை பாமக தலைவராக அங்கீகரித்து அண்மையில் இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது. இந்நிலையில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை அங்கீகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தங்களுடைய தரப்பு அளித்த அசல் ஆவணங்களை ஆய்வு செய்யாமல் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணி தந்த தவறான ஆவணங்களை ஏற்று அதன் அடிப்படையில் அவரை தலைவராக அங்கீகரித்த தேர்தல் ஆணையத்தின் முடிவிற்கு தடை விதிக்கவும் மனுவில் கோரப்பட்டது. இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மணி புஷ்கர்னா அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது விரிவான விசாரணை நடத்த ஏதுவாக வழக்கை வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி தெரிவித்தார்.
புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டம் நடத்த மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் மட்டுமே நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் பொதுவெளியில் மக்கள் சந்திப்பை நடத்தவில்லை. இந்நிலையில் வரும் 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கோரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தாவேக சார்பில் கடிதம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஐஜி அஜித்குமார் சிங்கிலா, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பொதுக்கூட்டம் நடத்த மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோவுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணல. டேட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான சில இடங்களையும் பரிந்துரைத்துள்ளதாகவும் டிஐஜி கூறினார். புதுச்சேரியில் அதிக தொகுதியில் போட்டியிட பாஜக விருப்பம் தெரிவித்ததாகவும் அதை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்க மறுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டோடு சேர்ந்து அடுத்த ஆண்டு புதுச்சேரிக்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜகவின் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். முதலமைச்சர் என் ஆர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் 30 தொகுதிகளை பங்கிடுவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட பாஜக விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு தற்போது அவசரம் இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி நிர்வாகத்தில் தாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பட்டியலிட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், அதிகாரிகள் தலையீடு உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி புகார் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. தொகுதி பங்கீடு பற்றி ஜனவரியில் பார்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டு பாஜகவினரை அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றார். விஜய் மாநாட்டுக்கு வந்து பாஜக தான் எதிர்ப்பு தெரிவிக்குது, பாண்டிச்சேரி நடக்கக்கூடாம அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அது கவர்மெண்ட்டுடைய வேலை. கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அது பாஜக ஒன்றுமே சம்பந்தமாக இருக்குது. கவர்மெண்ட்ஸ் டிசிஷன், நாட் பாஜக. வரும் தேர்தலிலும் 100% பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஐயப்ப பக்தர்கள் ரயில்களுக்குள் கற்பூரம் ஏற்றுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சபரிமலை சீசனில் பயணிகள் போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ரயில்களுக்குள்ளோ அல்லது ரயில் நிலைய வளாகத்திற்குள்ளோ கற்பூரம் ஏற்றுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பரபரப்பான பயண காலத்தில் பக்தர்கள், சக பயணிகள் மற்றும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாப்பதே இந்த வேண்டுகோளின் நோக்கம் என்றும், ரயில் பெட்டிகளுக்குள் கற்பூரம் ஏற்றுவது அபாயத்தை ஏற்படுத்துவது என்றும் தெரிவித்துள்ளது. இது உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தவிர்க்கக்கூடிய அவசர நிலைகளையும் உருவாக்கலாம் என்று கூறியுள்ள ரயில்வே நிர்வாகம், ரயில்வே பாதுகாப்பு விதிகளின்படி கற்பூரம், மெழுகுவர்த்திகள், தீப்பெட்டிகள் உள்ளிட்டவற்றை ரயில் பெட்டிகள், காத்திருப்பு அறைகள், வளாகம் உள்ளிட்ட இடங்களுக்கு எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மீறினால் ரயில்வே சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று திரும்பிய நடிகர் ரஜினிகாந்திற்கு சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். 56வது சர்வதேச இந்திய திரைப்பட விழா கடந்த 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெற்றது. இதில் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை கடந்து பங்காற்றி வருவதை பாராட்டி நடிகர் ரஜினிகாந்துக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விருது பெறுவதற்காக ரஜினிகாந்த் குடும்பத்துடன் கோவாவிற்கு சென்றிருந்தார். சர்வதேச திரைப்பட விழாவில் விருது பெற்ற பிறகு கடந்த 30ஆம் தேதி லதா, ரஜினிகாந்த் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் சென்னை திரும்பிய நிலையில் ரஜினிகாந்த் மட்டும் சென்னை திரும்பாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் கோவாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த ரஜினிகாந்திற்கு சென்னை விமான நிலையத்தில் அவரது ரசிகர்கள் ஷால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக அதிமுக எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணியின் போது 4 தொகுதிகளிலும் தலா 20,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் எஸ்ஐஆர் பணிகளை முடித்து தேர்தல் அதிகாரிகள் பதிவேற்றிய போது நீக்கப்பட்ட பெயர்களை மீண்டும் சேர்க்கச் சொல்லி திமுக தலைமையும் திமுக மூத்த அமைச்சர் ஒருவரும் அழுத்தம் கொடுத்ததாக அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் 29ஆம் தேதிக்குள் போலி ஆவணங்கள் தயார் செய்து இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களின் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 போலி வாக்காளர்கள்
சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் 20,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி அதனை நீக்குமாறு தொகுதி தேர்தல் அதிகாரி ஸ்டெஃபி கிரேசியை சந்தித்து அவர் மனு அளித்தார். உண்மையான வாக்காளர்களை மட்டும் பதிவேற்றம் செய்ததனால் அவர்கள் கடைசியான மாவட்டமாக வந்தது. ஆனால் இன்று 2-3 நாட்களாக திமுக அரசினுடைய தலைமையிலிருந்து வந்த அழுத்தம் அந்த திமுக அமைச்சருடைய அழுத்தம் காரணமாக அந்த உண்மையான நோக்கம் சீர்குலைக்கின்ற முயற்சியாக இந்த பதிவேற்றம் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியிடமும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தேர்தல் அதிகாரியிடம் வேண்டிக் கொள்கின்றோம். போலி வாக்காளர்கள் நீக்கப்படாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எம்எல்ஏ செந்தில்நாதன் எச்சரிக்கை விடுத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் 99.95% கணக்கீட்டு படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1490 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று முன் அச்சிடப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை ஒவ்வொரு வாக்காளருக்கும் இரட்டை பிரதிகளாக வழங்கினர். மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் மீண்டும் சென்று படிவத்தினை திரும்ப பெற்றனர். பூர்த்தி செய்த படிவங்களை தன்னார்வலர்கள் உதவியுடன் BLO மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பதிவேற்றம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,18,325 ஆகும். நேற்று வரை 14,17,655 வாக்காளர்களுடைய கணக்கீட்டு படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்டத்தில் 99.95% படிவங்கள் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்காத வாக்காளர்கள் விரைவில் வழங்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான SIR படிவங்கள் பதிவேற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒருவருக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டதால் மாநகராட்சி அலுவலகமே பரபரப்பாக காணப்பட்டது. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட SIR படிவங்களை திரும்ப பெற்று அதனை பதிவேற்றம் செய்யும் பணி நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த பணியில் சுகாதாரத்துறை பணியாளர்கள், ஆசிரியர்கள், மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விண்ணப்பங்களை இரவிலும் பதிவேற்றம் செய்தனர். நேற்று இரவுக்குள் திரும்ப பெற்ற அனைத்து படிவங்களையும் பதிவேற்றம் செய்த பின்னரே ஊழியர்கள் செல்ல வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு பணியில் ஈடுபட்டிருந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸில் இருந்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட BLOவிற்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருந்துகள் கொடுத்தனர். இதையடுத்து மருத்துவ பணியாளர்கள் அவரை ஓய்வெடுக்க அறிவுறுத்தி சென்றனர். கேரளாவில் SIR நடவடிக்கைகளை மேலும் ஒரு வாரத்திற்கு ஏன் நீட்டிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட SIR விண்ணப்பங்களை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசத்தை இந்திய தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல்கள் டிசம்பர் 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலுக்கான பணிகளில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் SIR தொடர்பாக கேரள அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதால் மேலும் ஒரு வாரத்திற்கு SIR பணிகளை நீட்டிக்க வேண்டும் என்று கேரள அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் SIR நடவடிக்கைகளை மேலும் ஒரு வாரத்திற்கு ஏன் நீட்டிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கேரள அரசு தரப்பில் இருந்து இன்று புதிய கோரிக்கை மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். கேரள அரசின் மனுவை பரிசீலித்து தேர்தல் ஆணையம் அடுத்த 2 நாட்களில் சாதகமான முடிவை அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மக்களவையில் வரக்கூடிய 9ஆம் தேதி தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக விவாதம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது. இதில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாகவும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கடந்த 2 நாட்களாக முடங்கின. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியை தொடர்ந்து தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக வரக்கூடிய 9ஆம் தேதி விவாதம் நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். 10 மணி நேர விவாதம் தொடர்பாக வரக்கூடிய 10ஆம் தேதி மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் பதிலளிக்க உள்ளார். அதற்கு முன்னதாக டிசம்பர் 8ஆம் தேதி வந்தே மாதரம் பாடல் குறித்து விவாதம் நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை மகா தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏ. பாவேலு தெரிவித்தார்.
திருவண்ணாமலை கோவிலை சுற்றி 337 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தற்காலிக பக்தர்கள் காத்திருப்பு கூடத்தை அமைச்சர்கள் ஏவா வேலு, PK சேகர்பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர். 8 பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ள காத்திருப்பு கூடத்தில் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் அமைக்கப்பட்டு திருக்கோவிலில் நடைபெறும் நிகழ்வுகளை காணும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். விழா ஏற்பாடு சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே 15 தினங்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலே நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சில திட்டங்கள் எல்லாம் சொன்னார், இப்படிலாம் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு. அதனுடைய முன்னோட்டமாக 3 தினங்களுக்கு முன்னால் 7ஆம் தேதி அன்றைக்கு 7ஆம் திருவிழா நடைபெற்றது. அந்த 7ஆம் திருவிழாவில் இன்றைக்கு ஏறத்தாழ நமக்கே தெரியும் 10 லட்சம் மக்கள் கூடினார்கள். திருச்செந்தூரில் வெற்றிகரமாக அந்த இடைநிறுத்தல் தரிசனத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு நம்முடைய அமைச்சர் கோரிக்கையும் அதற்கேற்றாற்போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிட்ட உத்தரவையும் நிச்சயம் துறை எப்படி இந்த கியூ காம்ப்ளெக்ஸுக்கு சட்ட போராட்டம் நடத்தியதோ அதுபோல் பிரேக் தரிசனத்துக்கும் சட்ட போராட்டம் நடத்தி உண்மையின் பால் பிரேக் தரிசனம் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருக்கார்த்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் 108 மகா பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மூலவர் சன்னதி, வள்ளி தெய்வான சன்னதி, உற்சவர் சன்னதி உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்ட தீபத்தை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. கையில் செங்கோல் ஏந்தி தலையில் கிரீடம் சூடி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கி நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவை அமல்படுத்த கோரி ஒரு தரப்பும் அதற்கு எதிராக மற்றொரு தரப்பும் மாறி மாறி மனு அளித்தனர். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக விளக்கு தூண் பகுதியில் நேரில் ஆய்வு செய்த நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் மற்றும் இந்து முன்னணி சார்பில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டது. அதே சமயம் விளக்கு தூண் பகுதியில் தீபம் ஏற்ற 2 நீதிபதிகள் அமர்வு தடை விதித்த நிலையில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு செல்லாது என்று மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 தரப்பிலும் மாறி மாறி மனு அளித்த நிலையில் இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் தரப்பில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை கண்காணிக்கக்கூடிய குழுவினரிடம் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சந்தித்து விளக்கம் தந்தனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனை கண்காணிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் கரூர் வந்தடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள், பொதுமக்கள் மற்றும் அமைப்புகள் கண்காணிப்பு குழுவிடம் மனு அளிக்க ஏதுவாக CBI அலுவலகத்தில் பந்தல் போடப்பட்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் விஜயும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஆதி தமிழர் பேரவை சார்பிலும் கண்காணிப்பு குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் கண்காணிப்பு குழுவிடம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் 3 மணி நேரத்திற்கு மேலாக விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதேபோல திருச்சி மாவட்ட IG ஜோஷி நிர்மல்குமாரும், கரூர் மாவட்ட SP ஜோஸ் தங்கையா, கரூர் நகர DSP செல்வராஜ், கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோர் CBI அலுவலகத்திற்கு பிற்பகலில் வந்தனர். அவர்கள் கண்காணிப்பு குழுவினரிடம் கரூர் பரப்புரை பலி விவகாரம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர். கரூர் நெரிசல் விவகாரத்தை CBI விசாரிக்கலாம் என்ற உத்தரவை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தனர்.
இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதுடன் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு கண்காணிக்கும் எனவும் கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ள தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கரூர் நெரிசல் விவகாரத்தில் அதிகாரிகள் பேட்டியளித்ததை காரணமாக கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட முடியாது எனவும், சட்டம் ஒழுங்கு மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சம்பவம் குறித்து மக்களுக்கு விளக்க அரசுக்கு உரிமை உண்டு எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றிய இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு முறையாக விசாரித்ததால் தொடர்ந்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையம் விசாரிப்பதற்கு விதித்த தடையையும் நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் மேயருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் வீட்டு இணைப்பு மின்சாரத்தை கட்டுமான பணிக்கு பயன்படுத்துவதாக கூறி மேயரின் வீட்டிற்கே 42,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் திருப்பூர் புதூர் சாலை புதுக்காடு பகுதியில் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் வீட்டின் ஒரு பகுதியில் குடியிருந்து வரும் மேயரின் குடும்பத்தினர் மற்றொரு பகுதியை இடித்து புனரமைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மேயரின் வீட்டின் மின் இணைப்பை கட்டுமான பணிக்கு பயன்படுத்துவதாக கூறி 42,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த மேயர் தினேஷ்குமார் தனது வீடு கட்டும் பணிக்காக அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நிலை கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும், ஆனால் அதனை முறையாக மின்வாரிய அதிகாரிகள் மாற்றாமல் தற்போது தனது வீட்டிற்கு அபராதம் விதித்துள்ளதாகவும் கூறினார். பணி நடைபெறும் அதே வீட்டில் உள்ள மற்றொரு மின் இணைப்பிற்கு தவறாக அபராதம் விதிக்கப்பட்டதாகவும், இந்த தொகையும் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது என்றும் மேயர் தெரிவித்தார். இதுகுறித்து விளக்கமளித்த மின்வாரிய அதிகாரிகள், புதிதாக மின் அளவீடு எடுக்கச் சென்ற பணியாளர்கள் தற்காலிக மின் இணைப்பு இல்லை என்று தவறாக நினைத்து அபராதம் விதித்துள்ளது தெரியவந்துள்ளதாகவும், விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். பெரியகுளம் அருகே பாலத்தில் கார் மோதி விபத்திற்குள்ளானதில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய ஆந்திராவைச் சேர்ந்த தந்தை மகன் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியைச் சேர்ந்த நரேஷ் குர்லா தனது தந்தை வேணு, மகன் சாதுரியா ஆகியோருடன் காரில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றார். காரை முனிதேஜா என்பவர் ஓட்டி வந்தார். சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு அவர்கள் ஊர் திரும்பினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடுகப்பட்டி புறவழிச்சாலை அருகே நேற்று மாலை வந்தபோது நிலை தடுமாறிய கார் பாலத்தில் மோதி 15 அடி பள்ளத்தில் விழுந்தது. சம்பவ இடத்திலேயே நரேஷ் குர்லா உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மற்றவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செல்லும் வழியிலேயே வேணு உயிரிழந்த நிலையில் சிறுவன் மற்றும் கார் ஓட்டிய முனிதேஜா ஆகிய இருவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.